2026 தமிழகத்துல எந்த ஆட்சி அமையும் அப்படிங்கிறத விட இன்னைக்கு ரொம்ப முக்கியமா அரசியல் களத்துல பார்க்கக்கூடிய விஷயம் தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிற விஷயம் தான். அதற்கு காரணம் என்னன்னா பீகாரோட தேர்தல் முடிவுகள். பீகார்ல பாஜக பெரும்பான்மை அளவு வெற்றி பெற்றிருந்தாங்க. 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 6 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஏன்னா பாஜகவோட உருட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே நிலைமை தான் தமிழகத்திலையும் தொடரும். தமிழகத்திலையும் பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாமே கொக்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னா பீகார் மாதிரி தமிழகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பீகார் அப்படிங்கிறது 70% கிராமத்தை கொண்ட ஒரு மாநிலம். தமிழகத்தில் 70% நகரமாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகக்கான எதிர்ப்பு வாக்குகளாக இருக்கட்டும், அங்கே பீகாரில் மிக ஆளுமை கொண்ட 10 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்க ஒரு கட்சி கூட மோடி அவர்கள் பாஜக அது கூட்டணி வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறுது. ஆனால் தமிழகத்தில் ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் நிறையா இருக்கக்கூடிய அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட தான் பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அது பாஜக வலிமை அப்படின்னு பார்த்தாலும் அது வலிமையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தேர்தல் சமயத்தில் தான் முடிவு பண்ண முடியும். அதனால் பீகாரில் நடந்த அதே சம்பவம் அப்படியே தமிழகத்திலும் தொடருமா இல்லை பிரதிபலிக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க. நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட பிகே டிவிகே அப்படின்னு கொக்கரிச்சி ஒரு விஷயங்கள் சொன்னார். அதாவது பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைமை அப்படியோ அதே நிலைமை தான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கும் அப்படின்னு. எதற்காக பிரசாந்த் கிஷோர் அவர்களை முதல்ல விஜய் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிடுறேன். பிரசாந்த் கிஷோர் அவர் தான் தாவேகாவுடைய வியூக வகுப்பாளர், தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதனால் விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய வன்மத்தை சாட்டை துரைமுருகனும் இன்னும் சில பேரும் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன நிலைமையோ அதுதான் விஜய்க்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் கிஷோரோட நிலைமை விஜய் அவர்களுக்கு வர்றதுக்கு 0.1% கூட வாய்ப்பு கிடையாது. அதை நான் உறுதியாக சொல்கிறேன். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகே அவர்கள் 2022 ஒரு கட்சியை தொடங்குறாரு. கடந்த 2 வருஷமாக பீகார் முழுவதும் நடைப்பயணம் சென்று மக்களை சந்தித்து அவருக்கு ஆதரவை திரட்டுறாரு. அவரோட வீகங்கள் எல்லாமே அவருக்கு கை கொடுக்குது. அப்படி இருந்தும் 238 தொகுதியில் போட்டிக்கிட்டு 236 தொகுதியில் டெபாசிட் கூட வாங்கலை. அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு முகம். இப்போ தமிழகத்தில் இன்னைய நாள் வரைக்கும் இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னத்துக்கு மட்டும் ஒரு தனி சதவீத ஓட்டு இருக்கு. எம்ஜிஆர் அப்படின்ற முகத்துக்கு மட்டும் ஒரு தனி சதவீத ஓட்டு இருக்கு. மக்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு போறாங்க அப்படின்னா அங்கே வேட்பாளர் யாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க எந்த சின்னம் அப்படின்றத பார்ப்பாங்க, இல்லை அந்த கட்சியோட தலைவர் யார் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்படி மக்களுக்கு யார் பரிச்சயம் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிரதமர் மோடியாக இருக்கட்டும், பல மாநிலங்களோட முதலமைச்சர் எல்லாத்தையுமே வெற்றி பெற வச்ச வீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர். அவரால் வெற்றி பெற முடியலை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரு பரிச்சயம் இல்லாத முகம், மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் 238 தொகுதியில் போட்டியிட்டு 236 தொகுதியில் டெபாசிட்டே இழந்திருந்தாலும் பிரசாந்த் கிஷோரோட மொத்த வாக்கு சதவீதம் 10%. முதல் தேர்தலில் 10% அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவருடைய வீகத்துக்கு கிடைச்ச வெற்றி. தமிழகத்திலையும் குறிப்பாக நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருடம் ஆயிடுச்சு. இப்போதான் அவங்க 8% வாக்கையே தொட்டிருக்காங்க. அது அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் தெரியும். விஜய் அவர்களுக்கு வன்மத்தில் நீங்கள் பிகே விமர்சனம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஒரு நியாயமான விமர்சனமாக இருக்காது. இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு வகையான விமர்சனங்களை முன்வைக்கும் போது மக்கள் காலில் இருக்கிறத கழட்டி எதை வச்சு அடித்தாலுமே சாட்டை துரைமுருகனுக்கு புரிய போகிறதும் கிடையாது. காரணம் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முன்னாடி ஒருவேளை அமையணும் அப்படின்னா அந்த காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை காங்கிரஸ் திமுக வெளியே விடுமாங்கிறதையும் யோசிக்கணும்.
எல்லாருமே சொல்றாங்க 61 தொகுதி கொடுத்து வெறும் 6 இடத்துல தான் பீகார்ல ஜெயிச்சிருக்காங்க. அதனால காங்கிரஸுக்கு பெரும்பான்மை இடங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடந்த தேர்தலில் கொடுத்த 25 சீட்டையே கொடுக்கலாம், அல்லது அது கம்மியாக கூட கொடுக்கலாம். 61 சீட்டு வரைக்கும் 6ல் தானே ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த 6 சீட்டையும் இங்கே கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சில திமுக ஆதரவாளர் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2016 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய ஓட்டு சதவீதம் 31.39%. காங்கிரஸ் வாங்கினது 6.47%. அதன் பிறகு அந்த கூட இருந்த எந்த கட்சியுமே 1% கூட தொடரலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 2021 சட்டமன்ற தேர்தலையுமே திராவிட முன்னேற்ற கழகம் 37.7% வாங்கியிருந்தாங்க. காங்கிரஸ் 4.27% வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி மற்ற எல்லா கட்சிகளுமே 1% தொடரலை அப்படிங்கிறது, அதாவது சிபிஐயை தவிர 1.07 வாங்கியிருந்தாங்க. மற்ற எந்த கட்சியுமே 1% வாக்கு கூட பெறலை. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில திமுகக்கு அடுத்த அளவு அதிக ஓட்டு சதவீதம் வச்சுட்டு இருக்க ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ். ஆவரேஜா 5% அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி ஒரு 5% வச்சிருக்க கட்சியை வேணாம் அப்படின்னு திமுக வெளியே துரத்திடுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த 5% அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பர்சன்டேஜ். அதே நேரத்தில் இந்த பக்கம் காங்கிரஸ் எங்களுக்கு 5% இருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு சீட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு கடந்த முறை 25 சீட்டு கொடுத்துருக்கீங்க, இந்த தடவை ஒரு 30 சீட்டாவது வேணும் அப்படின்னு கேட்டால் திமுக அதை மறுக்காம கண்டிப்பாக கொடுத்துரும். ஏன்னா திமுக தான் ஆளும் கட்சியாக இருக்கு. ஆட்சி பறிபோனால் திமுகவுக்கு தான் கஷ்டம், திமுகவுக்கு தான் நஷ்டம். இழக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை, திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு ஆட்சி இருக்கு. அந்த ஆட்சி இழக்கக்கூடாது அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 5 சீட் சேர்த்து கேட்டால் அதை தாராளமாக கொடுக்கலாம். அதை திமுக கொடுக்கும். ஒருவேளை 50-60 சீட்டுகள் கேட்கும் பட்சத்தில் திமுக கடுமையாக யோசிக்கும். அந்த நேரத்தில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உண்டான அந்த கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே உண்டான கூட்டணியோட நிலவரம். சரி, காங்கிரஸ் விஜய் அவர்களை தேடி போவாரா? அப்படி தேடி போனா என்ன ஒரு ப்ராஃபிட், என்ன ஒரு லாபம்? ஒரு வரைக்கும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, அன்ட்ரஸ்டட் கட்சி, அப்படி இருக்க ஒரு தாவேகா கட்சி கூட ஒரு தேசிய கட்சி போய் சேர்ந்து கூட்டணி சேர்ந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஒரு பிளஸ், காங்கிரஸ் டிமாண்ட் பண்ற சீட்டுகளை தாவே கடந்து வாங்க முடியும். எனக்கு ஒரு 60 சீட்டு வேணும் அப்படின்னாலுமே அந்த 60 சீட்டை தாவேக்கா காங்கிரஸுக்கு ஒதுக்க தயாராக இருக்கும். அந்த 60 சீட்ல எத்தனை சீட்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது காங்கிரஸோட திறமை ஒன்று. இன்னொன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு மட்டும் தேர்தல் கிடையாது, அடுத்து கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் தொடர்ந்து எல்லா மாநிலங்களுக்குமே தேர்தல் இருக்கு. அப்படி விஜய் அவர்களோட தாவேக்கா கட்சி கூட கூட்டணி வைக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் இல்லாமல், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான், தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்களை அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்க முடியும். அதனால நார்மலாக ஒரு இப்போ கேரளாவில் ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிற இடத்துல இந்த கட்சி கூட தாவேக்கா கூட ஒரு கூட்டணி இருக்கும் பொழுது அவங்களோட உறுப்பினர்களை நம்ம தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் பயன்படுத்தும் பொழுது 5 அப்படிங்கிறது கூடுதலாக ஒரு 7, ஒரு 8 அப்படின்ற அளவுக்கு அவங்களோட வெற்றி சதவீதத்தை அதிகப்படுத்த முடியும். தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் பாண்டிச்சேரியிலும் கேரளாவிலையும். இதையும் காங்கிரஸ் தலைமை அனலைஸ் பண்ணும். இப்படி அனலைஸ் பண்ணும்போது திமுக நம்மளுக்கு அதே 25 சீட்டு கொடுத்தாலோ அல்லது 30 சீட்டு கொடுத்தாலோ நம்ம இத்தனை ஒரு 6 இடத்துல தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னும் போது தாவேக்கா சார்பில் ஒரு 60 சீட்டு வாங்கி அதே 60 சீட்டில் அதே 6 இடத்துல ஜெயிச்சாலும் காங்கிரஸ் கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் தாவேக்காவோட உறுப்பினர்கள், ரசிகர்கள் நமக்கு இன்னும் சீட்டு அதிகப்படுத்த பயன்படுவார்கள் அப்படின்னும் காங்கிரஸ் தலைமை யோசிக்கலாம். எல்லாரும் சொல்றாங்க இந்த சட்டமன்ற தேர்தலை பற்றி காங்கிரஸ் கவலை இல்லை, 2029 நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாம் முக்கியம் அப்படின்னு. திமுக கூட கூட்டணியில் இருந்த 2024 தேர்தலையுமே திமுக கூட தானே கூட்டணி இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களால நாடாளுமன்றத்தை ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிறது தமிழகத்தை மட்டுமே பொறுத்து அவங்க பிரதமர் ஆகிட முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணா, அடிப்படையிலேருந்து அவங்க கட்சியை திரும்ப தூர்வாரணும்.
அப்படி தூர் வரும்போது தமிழகம் மட்டும் இல்லாமல் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறோம், தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கும் போது அது தமிழகம் மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாநிலங்கள் நமக்கு அது பயன்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் தாராளமாக தைரியமாக தாவேகாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களோட கருத்து என்ன? காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையணுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க.